Good morning students, welcome to Sheba online class. So let's start our class 14. So the topic, same topic, current electricity inside of the topic and the energy and the power in circuit. Okay. So what consume, the energy consume and the power consume in this circuits. Okay. Energy means what? So energy means it's a capacity to do work. So what will be work will be done in that circuit. ஒரு சர்க்யூட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கன்சப்ஷன் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? எனர்ஜினா என்னென்னா கரண்ட் ஃப்ளோவோட அதோட கேப்பபிலிட்டியை தான் நம்ம எனர்ஜி சொல்கிறோம். ஓகே. ஸோ இன் ஹியூமன் நம்ம எடுத்துக்கிறோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஒர்க் வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோம், எவ்வளோ பெண்டிங் வைக்கிறோம் அப்படின்றத வந்து எதை வச்சு அசியூம் பண்ணுவாங்க அப்படின்னா எனர்ஜி வச்சு தான். ஓகேவா? ஸோ here also work will be done, it's related to energy and the consumption of power. So the capacity to do work, and the work எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோன்றதோட கெப்பாசிட்டியை கன்சியூம் பண்ணுறது தான் எனர்ஜி சொல்கிறோம். இட்ஸ் யூனிட் இஸ் ஜூல். ஸோ ஒர்க் அண்ட் த எனர்ஜி இட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஈச் அதர். ஓகே. ஸோ எனர்ஜினாலும் ஒர்க்னாலும் என்னன்னாக்கா ஒன்று தான், அதோட யூனிட்டும் என்ன சொல்கிறாங்க, சேம் யூனிட் அப்படின்றாங்க, ஜூல். So energy, it means work, capacity to do work. Work means it's done by the energy. Okay. So it's related to each other. So same unit, its unit is joule. So after that power. Power means work done by the unit time. So என்ன ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க்கை முடிக்கிறோன்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா பவர். ஓகே. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் எனர்ஜி மீன்ஸ் நம்மளோட ஃபாஸ்ட்னஸ் பார்க்குறாங்க, ஃபாஸ்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை முடிக்கிறோன்ட்டு, எவ்வளோ டைம்குள்ளே முடிக்கிறோம். அந்த ஃபாஸ்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டைம் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோம் அப்படின்றது. ஓகே. ஸோ அந்த டைமை கால்குலேட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர். ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு விஐடி. ஓகே. வி மீன்ஸ் வோல்ட் and the I means current and T means time. So the time related to the work done by this unit. Okay. So it's T is equal to taken, it's the formula of energy divided by time. Okay. So power oda formula enna solranga, energy divided by time solrom. So energy and time calculate panna namakku evlo power nu solli consume aidum. So VIT will be taken, it's divided into, after that also time will be taken. So time and the time will be cancel out. So finally we taken as VI. Okay. It's a already we know that VI means what? It's a already we know Ohm's law formula. Okay. V is equal to IR. It's related to V. Volt oda value eppadi edutho R divided by I. Okay. So resistance divided by current அப்படினு எடுத்தோம் நம்ம. So here taken as VI. So you will see in this circuit we taken as one capacitor. So inside of them some volt will be puts in inside of the circuit. Okay. So some volts வந்து நம்ம கொடுக்குறோம், என்னன்னாக்கா positive and the negative terminals, totally 10 volts will be there. Here inside of them resistance also there. Okay. So நம்ம current flow என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன லாஸ்ட் கிளாஸில் current flow வந்து பாசிட்டிவ் டெர்மினல் சைடு வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் அதிகமாக ஃப்ளோ ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அந்த கெப்பாசிட்டன்ஸை வந்து என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணி ஃப்ளோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ கம்மியாகி அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த வோல்ட்ஸோட நம்ம எவ்வளோ வோல்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம், எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிக்கும் போது அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாயிட்டு ஹியர் நெகட்டிவ் டெர்மினல்ஸ்க்கு ரிட்டர்ன் சப்ளை வரும்போது நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகிடும், ரொம்ப டவுன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ திரும்ப பாசிட்டிவில் இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும், ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் பண்ணும், திரும்ப டிக்ரீஸ் ஆகி வரும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே ரொட்டேஷன் தான் என்ன நடக்குது, இந்த சர்க்யூட்ஸ் ஃபுல்லாக வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ ஹியர் வோல்ட்ஸ் வில் பி அப்ளை மீன்ஸ் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் 10 volts அப்படின்னு எடுத்துக்கிறோம். மைனஸ் 10 volts மீன்ஸ் 10 volts டிக்ரீஸ் பண்ணும், ப்ளஸ் 10 volts மீன்ஸ் 10 volts இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் டிக்ரீஸ் பண்ணும்போது கேல்குலேஷன் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அது நம்ம ப்ராக்டிகல்ஸ் அப்போ பார்க்கலாம் லேபில். ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் இட்ஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா
already we know that in last year physics or 5 years back and physics book la vandu enna irukum appadina potential difference oda formula vandu enna irukum U is equal to V into Q appdin solli irukum because U is equal to it's a unit time, it's a potential equal to volt into charge. Okay va? So V into charge nu eduthukurom. So potential is equal to charge. It's related to charge nu solranga. நம்ம எவ்வளோ potential இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ charge இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா it's equal to the potential difference. Okay? So charge is equal to Q. We already know that. So P is equal to V. P is a power is equal to V means volt. Okay? So it will be taken. So power is equal to volt and current. We taken as power is equal to volt and current. So VI is equal to it's a power value. நம்ம எடுத்துக்கிறோமா? So P is equal to VI. It will be taken as this. So electric field is equal to D. So here will be taken as electric field na என்ன சொல்றோம் அப்படினா அதோட distance coverage தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? அந்த field எவ்வளோ distanceக்கு flow ஆகுது plus positive to negative charges. ஓகே? ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னா இன் பிட்வீனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்றத டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ ஹீ இஸ் ஈக்குவல் டு டி. இட்ஸ் டேக்கன் அஸ் இன் பிட்வீன் டூ சார்ஜஸ். ஓகே. ஸோ டியூ இஸ் ஈக்குவல் டு வி டிக்யூ மீன்ஸ் ஸோ திஸ் வேல்யூ திஸ் ஃபார்முலா வில் பி டிரைவ்ட் ஆஸ் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்ம். ஓகே. நம்ம இந்த வேல்யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மில் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ எடுத்துக்கும் போது யூ இஸ் ஈக்குவல் டு டியூ இஸ் ஈக்குவல் டு வி into charge. V எடுத்துக்கிறோமா? So V will be taken and Q means it's a dq. So differentiate will be applying means so in front of the charges and the front of the potential difference we will be taken as D. Okay. So du is equal to V dq. P is equal to V dq divided by time. Here we taken as P is equal to its divided form. So power value is equal to V dq divided by time. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா அதோட டைம் டேக்கன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஸோ இட்ஸ் அ ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஓகே. வி டிக்யூ டிவைடட் பை டைம்னு எடுத்துக்கிறோம். ஸோ எவ்வளோ டைம்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் இட்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பவர் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சார்ஜஸ். Power will be taken as directly proportional to the charges and inversely proportional to the time because so you will see in this ஒரு person இருக்காங்கன்னு வெச்சுக்கோ. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ரேஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்ணணும். ஸோ 100 மீட்டர் ரேஸ்ன்னு வச்சுக்கோ. ஸோ ஹியர் ஆல்சோ 100 மீட்டர், ஹியர் ஆல்சோ 100 மீட்டர். பட் எவ்வளோ எனர்ஜி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க பவர் எவ்வளோ இருக்குன்றத பர்டிகுலர் டைம் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ ஈக்குவல் மீட்டரில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரேஸும் வைக்கிறோம். பட் ஆனால் ரீச் ஆகிற டைமிங் மட்டும் இட்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது, இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடுறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிறாங்க பிகாஸ் ஸோ இட்ஸ் புட் சம் எஃபர்ட் சம் எனர்ஜி. ஓகே. ஸோ சம் எஃபர்ட் வந்து அங்கே கொடுக்குறாங்க. அப்போ எனர்ஜி அந்த பவர் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கரண்ட் சார்ஜஸ்லேயும் வந்து எனர்ஜி பவர் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல கரண்ட் சப்ளை எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ளோவிங் ஆஃப் சார்ஜஸும் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ P is equal to V divided by time taken. So V dq is equal to taken as T. So it will be time. Okay. So charges, velocity and charges divided by time taken means it's transfer into the Ohm's law. Okay. இந்த சார்ஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், Ohm's law ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். V is equal to IR. So voltage is equal to IR means current and the resistance. It will be taken, it's related to. So P is equal to power, IR will be taken. So insert some I also because here we taken as P is equal to VI, right? So P ல வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் VI. So இந்த வேல்யூவில் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணும்போது VIன்னு இருக்கா. ஸோ வியோட வேல்யூவை தான் நம்ம இந்த ஐஆராக இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ P is equal to VI. Here we will taken as P is equal to VI. So V value is IR. So I will be taken. So I square R will be finally we proved.
So P is equal to V divided by R. Power is equal to directly proportional to volt and inversely proportional to the resistors. So resistors will be taken. So V will be applied. Some 2 volts will be applied, means V square. We taken as V square. So power is equal to V square divided by R. So நம்மளுக்கு வந்து பவருக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக வந்து நம்மளுக்கு வந்து வோல்ட்ஸ் இருக்கணும் அப்படின்போது ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது வோல்ட்ஸ் வந்து டபுளாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ரெசிஸ்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக டைரெக்டாக இருக்க வோல்ட் வந்து எப்படி இருக்கணும்? டபுளாக இருக்கணும். ஸோ வோல்ட் அதிகமாக கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து பவர் சப்ளை அதிகமாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டர்ஸ் வந்து அங்கே வேல்யூ வந்து அதுக்கு எப்படி இருக்காது, அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்காது. அது என்ன பண்ணாதுன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து புஷ் பண்ணி கம்மி பண்ணாது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஃப்ளோவிங் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு சார்ஜஸ் சீக்கிரமாக ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் ஒன்லி டேக்கன் அஸ் அ எனர்ஜி இன் பிட்வீன் த எனர்ஜி அண்ட் த பவர் இன் திஸ் சர்க்கியூட். ஓகே? ஸோ எனர்ஜியும் பவரும் நம்ம அதிகமாக அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜஸ் வில் பி டன் வெரி குவிக்லி இன் பர்டிகுலர் டைம். So here we taken as next one, the determination of internal resistance. It's a topic. So resistance means we already know that. So internal resistance means what? So we insert some object. So inside of them அந்த ஆப்ஜெக்ட்ஸோட உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தெரியாமல் அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்குன்னு தெரியாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். இட்ஸ் ரிலேட்டட் டு சம் unknown resistance. Okay? So we will be determine that. So here will be taken as this derivation. So we see in this diagram. So this is a circuit of the EMF of the determination of internal resistance. So this one is the EMF of the current. Okay? So it will be parallel EMF, and after that we taken as this is the resistance and the internal resistance. It's related to unknown resistance. Okay? அதை வந்து என்ன சொல்லுவோன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு வேல்யூவோ ஒரு இதுவோ நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ அது உள்ளே இருக்குது, பேட்ரி கூட அண்ட் சர்க்கியூட்ஸ் கூட என்ன இருக்குது, ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஹியர் வில் பி டேக்கன் அஸ் ஸ்மால் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் வி டேக்கன் திஸ் இஸ் அ wait. First we taken voltage only. Okay? So it will be connection. So this is a connection. Voltage positive and the negative terminals will be connected. Positive terminals will be connected in this circuits and negative will be connected in resistance of one circuit. So taken as voltage will be measured as some voltage will be insert and the voltage oda value enna measure பண்றோம் அப்படினாக்கா it's 18 to 20. ஓகேவா? வோல்ட் எவ்வளோ எடுத்துக்கிறோம், 18 வோல்ட்லேருந்து 20 வோல்ட் வரையும் எடுத்துக்கிறோம். எதனால் அப்படின்னா இதோட இஎம்எஃப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 ஆர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 20 ஆருக்கு ரிலேட்டடாக நம்ம வோல்ட் எடுத்தோன்னா தான் நம்மளோட கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஹையர் கெப்பாசிட்டியில் இருந்தால் தான் அதுலேருந்து நம்மளுக்கு வோல்ட்டு எடுக்கும்போது எவ்வளோ வோல்ட்டுன்னு மெஷர் பண்ணும்போது சம் கரண்ட் வந்து நம்மளால் எடுக்கவும் முடியும், அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கரெக்ட் ஃப்ளோ வந்து கொடுக்கவும் முடியும். ஸோ வோல்ட்டு கம்மியாக இருக்குது, இஎம்எஃப்பில் வோல்ட்டு கம்மியாக இருக்குது, நம்ம எடுக்கிற வோல்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா வந்து அந்த இடத்துல வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது. ஒரு இடத்துல அதிகமாகும், ஒரு இடத்துல கம்மியாகும். ஸோ சர்க்கியூட் கனெக்ஷன்ஸும் வந்து என்ன ஆகும், ஃப்ளோவிங் வந்து சம் இர்ரிவர்ஸாக இருக்கும். ஓகேவா? So volt will be taken, it's a positive and the negative, we taken as 18 volt. So after that internal resistance இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவ் எடுத்துக்குது, இஎம்எஃப் பேரலாக இருக்குது. ஸோ இஎம்எஃப்பில் 20 வோல்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இது ரெசிஸ்டர்ஸ்க்கு வரும்போது கரண்ட் ஃப்ளோ கம்மியாகுது. ஸோ திரும்ப நெகட்டிவ்க்கு வருது. இதே மாதிரி இந்த சர்க்கியூட்ஸ் வந்து ரொட்டேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே? ஸோ திஸ் வில் பி டேக்கன் ஆஸ் பிக் ஆர். ஓகே? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா எந்த ஆப்ஜெக்ட்ஸாக வேணால் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேன் ஆர் லைட் எந்த ஆப்ஜெக்ட்ஸாக வேணால் இருக்கலாம், பட் சம் வோல்ட் வில் பி இன்சர்ட். ஓகே? 18 வோல்ட் வந்து கொடுக்குறோம் நம்ம இதில். ஸோ திஸ் சர்க்கியூட் வில் பி ஓப்பன் மீன்ஸ் ஆல்ரெடி வி நோ தட் ஸ்விட்ச் ஆஃப் த சர்க்கியூட் மீன்ஸ் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்விட்ச் வில் பி ஆன். ஓகே? ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எல்லா லைட் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும், கரண்ட் ஃப்ளோ வந்து வெளியே வரும்.
ஸோ ஸ்விட்சை ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா சர்க்கியூட் ஓப்பனில் இருக்கும், கரண்ட் ஃப்ளோ எதுவும் நடக்காது. ஓகேவா? எப்போ இதுவாகவும் சர்க்கியூட் க்ளோஸில் இருக்கும்போது நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது தான் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சர்க்கியூட் வில் பி க்ளோஸ், switch will be on. Okay, circuit will be open means switch will be off. So here we taken as EMF is Xi is equal to IR plus IR. Okay, here we taken as a resistance small r, taken as high resistance. Okay, so this volt will be considered as a high resistance volt. Okay va, இந்த வோல்ட்டை நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னா ஹை ரெசிஸ்டன்ஸில், நான் ஆல்ரெடி காமிச்சல டிகேட் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸும் ஆல்ரெடி நம்ம வோல்ட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் கனெக்ஷன்ஸில் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஹையாக இருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகும், அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஹியர் ஆல்சோ ஹேப்பன் சேம் லைக் தட். இங்கே வோல்ட்டு வந்து 18 வோல்ட்டில் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, இஎம்எஃப் 20ல் இருக்குது. பிகாஸ் in the resistance plus this resistance, it's added means we taken this EMF. Okay, small resistance in the resistance add பண்ணும்போது என்ன ஆகும், we taken as this EMF volt. Okay, இந்த EMF ஓட volt வந்து நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றாங்க. because 18 plus 2 is equal to 20. Okay, so we taken Xi is equal to IR plus IR. so it will be taken as IR means what, Ohm's law formula, IR means volt. Okay, we taken as V. So Xi minus V is equal to IR. Here this one is will be taken. IR வந்து இந்த சைடு கொண்டு வந்துரும். So it will be EMF minus volt is equal to resistance னு எடுத்துக்கிறோம். So it will be taken as second equation. So first equation என்னன்னு பார்த்தா V is equal to IR is a first equation. Okay வா? So already we know that. No. So அதனால வந்து நம்ம இந்த டெரிவேஷனில் அப்ளை பண்ணலை அந்த வேல்யூவை. So here the second value and the first value will be divided. Okay, two equations will be divided. So finally we taken as E minus V, it's a EMF minus V divided by V will be taken because E minus V, here V. Okay, so this one will be divided. So IR is divided into IR. Okay, so IR will be divided in IR, so I and the I will be cancelled out. So finally we taken as it's minus V divided by R minus R divided by R. So here we taken as, so EMF minus V is a closed circuit. So R will be taken, it's a whole value of, இந்த வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, it's a இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். பிகாஸ் இதோட பவர் சப்ளை எவ்வளோன்றதை தான் வந்து வோல்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்குது, எவ்வளோ வோல்ட் பவர் சப்ளை நம்ம இதில் கொடுத்துருக்கோன்றதை தான் கேல்குலேட் பண்ணுது. ஸோ வி நோ தட் த பவர் சப்ளை ஆஃப் திஸ் சர்க்கியூட். ஸோ வி டேக்கன் ஆஸ் திஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவாக எடுத்துக்கிறோம். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு விஐ. ஸோ ஹியர் வி அப்ளை த வியோட வேல்யூ. வியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் a Xi EMF. ஸோ இஎம்எஃப்க்கு பவர் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் ஆஃப் கரண்ட். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன எடுத்திருக்கோம், I is a internal resistance, it's a external resistance. So IR minus IR will be taken. So we insert some current means the I and the I வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ள insert ஆகுது. So I square R plus I square R will be taken. Okay. So finally power is equal to நம்ம எவ்வளோ internal resistance கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் வந்து ஈக்குவலாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து கரெக்டாக நடக்குது. பிகாஸ் வோல்ட் அண்ட் த ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இஎம்எஃபோட வோல்ட் வந்து என்ன கிடைக்குது, பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பிகாஸ் நம்ம உள்ளே கொடுத்துருக்க வோல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் V is equal to IR and the IR is a power, it's a high resistance. So this circuit is a, now we have an open circuit. Okay, openல இருக்கிறதுனால ஸோ இங்கே கரண்ட் ஃப்ளோ வந்து இப்போ நடக்கலை. ஸோ இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் அ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் will be determined on this circuits. So students see this is a Leclan cell. So this cell will be connected in the we will put some volt already. Okay, 1.45. this means nearby the 2 volt. Okay,
So 2 volt insert in the electron cell. So we know that this circuit will be related to, it's a connection of battery and the cell. Okay, battery ko cell ko இந்த connections நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் இந்த செல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் and the negative terminals will be there. It's connected to the circuits. Okay, ஆப்போசிட் சர்க்கியூட்டில் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆல்ரெடி வோல்ட்டும் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ வோல்ட் வந்து இழுத்து நம்மளுக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை நம்ம இந்த எலக்ட்ரான் செல்லில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அனதர் செல் ஆல்சோ யூ வில் நோ தட் இட்ஸ் அ Daniell cell. Okay, so Daniell cell will be connected in some sources. Okay, so we know that after that we practicals we will be know that. So in this connection we will related to the cells of battery. Okay va, நம்ம இதை வந்து செல்ஸ்னு கன்சிடர் பண்ணலாம், பேட்டரினும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு இதுக்குமே வந்து ரிலேட்டட் டு த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த வோல்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, இட்ஸ் ரிலேட்டட் டு செல்ஸ் அண்ட் பேட்டரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூ கிளியர் நவ்? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், வோல்ட்ஸ் வேல்யூ எவ்வளோன்றது கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Homework will be sent in the WhatsApp group. You will note it down. Thank you.